நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். ஆவின் மகளிர் நலசங்கம் சார்பாக மகளிர் தின கொண்டாட்டம். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு ஆவின் மகளிர் நலசங்கம் சார்பில் 23ஆம் ஆண்டு மகளிர் தின விழா மற்றும் நலிந்தோருக்கு உதவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஆவின் நிர்வாக இயக்குநர் அண்ணாதுரை IAS, ஆவின் இணை நிர்வாக இயக்குநர் பொற்கொடி IAS, ஆவின் முதன்மை விழிப்புணர்வு அதிகாரி ராஜீவ்குமார் IPS, ஆவின் பொது மேலாளர் அமுதா, செயின்ட் தாமஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் பிரேமா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பாக பணியாற்றிய பணியாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து பார்வையற்றோர், ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் முதியோர்களுக்கு ஆடைகள், கல்வி உபகரணங்கள் மற்றும் உதவித்தொகை வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஆவின் மகளிர் நலசங்க தலைவர் சிவகாம சுந்தரி செய்தியாளர்களிடம் தெரிவித்ததாவது, 23 ஆண்டுகளாக தொடர்ந்து கொண்டாடி வரும் இம்மகளிர் தின விழாவில் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறது. இதன் தொடர்ச்சியாக இவ்வாண்டும் ஆவின் மகளிர் நலசங்கத்தின் வாயிலாக ஏழை பெண்களுக்கு சேலைகளும், கண் பார்வை இழந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையாக காசோலையும், ஆவின் பெண் ஊழியர்களின் பெண் பிள்ளைகளில் 80% மதிப்பெண் பெற்றவர்களுக்கு உதவித்தொகையும் பாராட்டும் பரிசும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது என்றார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆவின் மகளிர் சங்க தலைவர் சிவகாம சுந்தரி, துணைத் தலைவர் டி மாணிக்கவள்ளி, பொதுச் செயலாளர் M கல்பனா, பொருளாளர் ரேவதி, இணை பொருளாளர் A பிரிசில்லா, இணைச் செயலாளர்கள் K தாட்சாயினி, K லிட்டில் சுஜிதா, R செல்வராணி உள்ளிட்ட சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் இந்த மகளிர் தின விழாவில் கலந்து கொண்டனர்.